ஹலோ மை டியர் பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லாருக்கும் இன்னும் கன்ஃபியூஷன், கார்மிக் பர்சனும் ட்வின் ஃப்ளேமையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு. இது பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அகெயின் லெட் மீ டாக் அபவுட் சம் பாயிண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி எனக்கு திரும்ப 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 கமெண்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ டாக் அபவுட் இட் டுடே. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுங்கிறது ஒரு எனர்ஜி டைனாமிக்ஸ் தாங்க. நீங்கள் ஒருத்தங்களை உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்துட்டாங்க, அவங்க மேலே உங்களுக்கு லவ் வந்துருச்சு, நடுவில் ஒரு பிரேக்கப் மாதிரி வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. அங்கே நீங்கள் அந்த பர்சனை மறக்க முடியல அப்படிங்கும்போது அது ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் எப்போதுமே ஒரு ஷார்ட் பபிள் ஃபேஸ் இருக்கும். அந்த பபிள் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் கூட இருக்காது. ஏன்னா நார்மலி இட் கேன் பி ஃபார் ஒரு ஃபியூ மந்த்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, வாட் யூ ஃபீல் இஸ் இந்த பர்சன் என்னை விட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த ஹார்ட்டையே அப்படியே குத்துற மாதிரி ஒரு வலி தாங்கவே முடியாது. அங்கே அந்த பர்சனை நீங்கள் மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது. நார்மலி கார்மிக் பர்சனாக இருந்தால் எப்படின்னா, நீங்கள் எப்படி இந்த பர்சனை நான் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு எப்படியாவது அவங்கள ஏதாவதெல்லாம் பண்ணி நான் திரும்ப எனக்கு உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும். ஆனால் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி தெரியுமா, உங்களுக்கு அந்த பர்சன்கிட்ட போகும்போது உங்களை தெரியாமல் ட்ரிகர் பயங்கரமாக வரும். அதாவது உங்களுக்கு அந்த பெயின் பயமாக இருக்கும் அவங்கக்கிட்ட போகிறதுக்கு. ஸோ இந்த பயத்தினால நீங்கள் எப்படியாவது இந்த பர்சனை எனக்கு மறந்துட்டா போதும், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் மறக்க முடியாது. இதுதான் டிஃப்ரென்ஸ், மெயினான டிஃப்ரென்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு கார்மிக் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் வரும். உங்களுக்கு அவங்க ஏமாற்றிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் உங்கள் ட்வின் ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் அ ட்வின் ஃப்ளேம் கேன் டூ தேட். ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவராக அவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி, அவங்கள இரிட்டேட் பண்ணி, அவங்கள லைக் என்ன சொல்கிறது, அன்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை எப்படியாவது தள்ளி விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ இஃப் தே ஹவ் chosen somebody else, அது சீட்டிங்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா போயிட்டுருக்கும்போது இன்னொரு பர்சனை சூஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் that is cheating. அது நார்மலி கார்மிக் பர்சனில் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்க அப்படின்னா, அவங்களோட வார்த்தைகள் உங்களை ஹர்ட் பண்ணது எதனால் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டி தான் அங்கே ட்ரிகர் ஆகிருக்கு. அவங்க சொன்ன வார்த்தைகளில் தப்பான அர்த்தமே கிடையாது, நீங்கள் எடுத்துக்கிட்ட விதத்தில் தான் அது தப்பாக இருக்குது. அதே விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நீங்கள் ரொம்ப விரும்புகிற வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை கேஷுவலாக எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த பர்சன் சொல்லும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியில் வரும். ஸோ அங்கே அவங்க ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ட்வின் ஃப்ளேமும் உங்களை கேவலமாக பேசவே மாட்டாங்க. மேபி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இது என்ன எனர்ஜின்னு புரியாமல் சரி போகிற வரைக்கும் போட்டுமே அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அவங்க ஒரு நாளும் ஆனால் அதனால் நீங்கள் ஒரு கேவலமான பர்சன் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் மேரீடாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறதுனால, உங்கள் ட்வினுக்கு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவங்க உங்களை கேவலமாக நினைக்கவே மாட்டாங்க. ஸோ ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கும், இந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். நான் மேரீட் தானே, எனக்கு ஃபேமிலி இருக்கே அப்படின்னு. ஸோ இந்த இன்செக்யூரிட்டிலாம் என்ன தெரியுமா பண்ணும், அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க சொல்கிற வார்த்தைகளும் எல்லாமே தப்பாக இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நாளும் அந்த ஒரு ரீசனை சொல்லி உங்களை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களை தப்பாக கேவலமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா அது உங்கள் ட்வின் கிடையாது, அவங்க உங்களோட கார்மிக் பார்ட்னர். பிலீவ் தட். திரும்ப அவங்க ட்வின்னாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கார்மிக்னாலேயும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வரலாம். ஸோ அசெண்ட் அண்ட் கோ டு த பெஸ்ட் பிளேஸ். அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு சோல்மேட் கிடைக்கலாம். ஸோ இதிலே ஸ்டக்காக இருந்துடாதீங்க. அண்ட் உங்களை க்ரோ பண்ண வைப்பாங்க. அதாவது நீங்கள் கொஞ்ச நாள்லாம் அவங்கள சேஸ் பண்ணணும், அவங்க கூட போகணும் அப்படின்லாம் நினச்சாலும் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களே நான் சேஞ்ச் ஆகணும், நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எனக்கு நான் தான் இம்பார்ட்டண்ட், ஏன் லைஃப் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு சேஞ்சில் தான் நீங்கள் வருவீங்களே ஒழிய உங்களையே நீங்கள் நாசம் பண்ணிக்க மாட்டீங்க. இதுவே ஒரு கார்மிக் பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரோத் வராது. உங்களை திரும்ப 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 அந்த ஒரு பள்ளத்தில் இழுத்து விடுறதுக்கே அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க பேசுனது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் உங்களை கேவலப்படுத்துகிறதும், நீங்கள் இன்னும் 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 யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமாகி உங்களால் ஒரு ஃப்ரண்ட்டில் போக முடியாது. உங்களையே நீங்கள் ரொம்ப உள்ளே இழுத்துக்கிட்டு
ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாமல் இருப்பீங்க. அதுதான் கார்மிக் பர்சன், நார்சிசிஸ்டிக் பர்சனோட ஒரு கேரக்டர். ட்வின் ஃப்ளேம் கிட்ட அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களை வந்து இழுத்து கீழே தள்ளுறாங்க, உங்களை கேவலப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு அந்த அவங்க பேசுகிற வார்த்தைகள் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தட் இஸ் நாட் யுவர் ட்வின், தட் ஷுட் பி எ கார்மிக் பர்சன். ஸோ தவறி அது ட்வின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு போய் அன்பை கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்வின்னாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு பெயின் பீரியடில் டோன்ட் கோ டு தம், ஹீல் யோர் செல்ஃப். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பெஸ்ட்டான ஒரே ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணும்போது உங்கள் ட்வின்னில் வர்ற சேஞ்சஸ். நீங்கள் உங்களையே லவ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்கள் ட்வின் உங்களுக்கு செம்மையாக அன்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அசண்ட் ஆக அந்த பர்சன் உங்களை பார்க்கணும், இல்லைனா உங்களை கிட்ட பேசணும், உங்கள் எனர்ஜி வேணும் அப்படின்னலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்லோலி சேஞ்சஸ் வில் ஹேப்பன். டைம் எடுக்கும். நீங்கள் இன்றைக்கி 4 நாள் இன்னர் ஒர்க் பண்ணிவிட்டு 5ஆவது நாள் அவங்க வராங்களான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. இட் டேக்ஸ் டைம். அந்த ஃபுல் சரண்டரோட, நம்பிக்கையோட கடவுள்கிட்ட அப்படியே நம்ம ஃபுல்லாத்தையும் அந்த ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இன்னர் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது. என் ட்வின் வந்து இனிஷியலி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதும் இப்போ எப்படி இருக்காங்கங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஐ டிட் நத்திங். நான் வந்து அவங்கள்ட்ட போய் அதுக்கப்புறம் பேசுகிறதோ இல்லை அங்கே காண்டாக்டில் இருக்கிறதோ எதுவுமே செய்யலை. பட் சேஞ்சஸ் வாஸ் ஹேப்பனிங். அந்த லாங் காண்டாக்ட் இல்லாமல் இருக்கிற டைமில் எல்லாம் அவங்களுக்குள்ளே சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ரூஃப். நீங்கள் உங்களே லவ் பண்ணுங்கள், அவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், தே வில் டெஃபினெட்லி கம் டு யூ. ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தே வில் நாட் கம் டு யூ. யூ ஆர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். உங்கள் ட்வின்னாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். உங்கள் ட்வின்னுங்கிறதுனால அங்கே வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ உங்கள் ட்வின் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும்? சப்போஸ் இன்றைக்கி ஒரு மெசேஜ் போடுறாங்க, அப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் ஒரு மெசேஜ் போடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து உடனே மெசேஜ் ரிப்ளை கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க திரும்ப ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ கேன் பி ட்ரீட்டட் லைக் தேட். உங்களை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ண வேண்டாம். தட் இஸ் கால்ட் பிரெட் க்ரம்பிங். நமக்கு எல்லாருக்குமே ஒரு இந்த டிவைன் ஃபெமினைன்ஸ் நார்மலி இருக்கிற ஒரு நேச்சராக இருக்கும். இந்த க்ரம்பிங்கை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்க வந்து எப்போ மெசேஜ் பண்ணாலும் அதை வந்து என்னமோ பெரிய ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அங்கே வந்து நம்மளோட அந்த இன்னர் சைல்டு வந்து நம்மளை புல் பண்ணும். இதோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஓடி போயிட்டு அதை அப்படியே வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை. உங்கள் இன்னர் சைல்டு வந்து அங்கே உங்களை பழைய பேட்டர்னில் வந்து கொண்டு போய் விடுது. அதனால் உங்களுக்கு அந்த சின்னதாக கிடைச்சாலே பெரிய சந்தோஷம், அதனால் போய் வாங்கிப்பீங்க. பட் அந்த க்ரம்ப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சின்னதாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா பி இன் யோர் பவர். யூ ஆர் நாட் டிசர்வ்ட் ஃபார் தேட். உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன், கன்சிஸ்டன்ட் அட்டென்ஷன் அதெல்லாம் கொடுக்கணும். அவங்க அதை கொடுக்குற மனநிலையில் அவங்க வரட்டும். அவங்க வேணும்னே அதை பண்ணலை, அதை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். பட் அவங்களோட ஃபியர்ஸு, அவங்களோட கில்ட்டு, ஷேமு இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் எப்படி இன்னர் ஒர்க் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் இன்னர் ஒர்க் பண்ணி வெளியில் வரணும். அதுக்குள்ள டைம் அவங்களுக்கு கொடுங்க. அந்த டைம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லோலி வருவாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களோட க்ரம்பிங்கில் விழுந்துட்டீங்க அப்படின்னா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. தே won't சேஞ்ச் themselves. நீங்கள் இல்லை, நான் சேஞ்ச் பண்ணாமல் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்தால் தான் அவங்கள சேஞ்சஸ் வரும். ஸோ டூ தேட். All my divine feminines or the spiritual twin, please work on you, concentrate on yourself, don't look out for your twin outside. யாருக்கெல்லாம் இன்னும் உங்களோட ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இல்லை கார்மிக் பர்சனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக அப்படிங்கிற டவுட் இருக்கோ, எல்லாருக்கிட்டையுமே நான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு பாத்தை யோசிக்காதீங்க. ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் உங்கள்கிட்ட வருவாங்க. ஒரு கார்மிக் பர்சனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டிவைன் சோல். உங்களுக்கு உண்மையான அன்பை தான் அங்கே நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு. அதனால் உங்களுக்கு அந்த அன்பை மறக்க முடியாது. அதனால் நீங்கள் பெயினில் இருப்பீங்க. ஸோ தட் டசன்ட் மீன் தட் அந்த பர்சன் நல்லவங்கன்னு கிடையாது. நீங்கள் நல்லவங்கிறது தான் இந்த 2 ஜேர்னிலையுமே. கார்மிக் ட்ரிகர்டு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருந்தாலும், ட்வின் ஃப்ளேம் ட்ரிகர்ட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருந்தாலும், 2லேயுமே வந்து நீங்கள் உண்மையான பர்சன். நீங்கள் அந்த அன்பை வந்து டிசர்வ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அன்பை நீங்கள்
கரெக்டாக உங்களுக்கு ட்ரூ ஃபார்மில் கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே இருக்கிற தப்பை எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் உங்களோட பெஸ்ட் ஃபார்மில் வாங்க. கடவுள் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை தருவார். உங்கள் ட்வின்னாக இருந்ததுன்னா அந்த ட்வின்னை உங்களுக்கு தருவார். இல்லை உங்களை அது கார்மிக்காக இருந்ததுன்னா டெஃபினெட்லி அந்த பர்சன் உங்கள் லைஃப்பை விட்டே போயிடுவாங்க. அது பெயினே உங்கள் மனசில் இருக்காது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அசெண்ட் ஆகி சூப்பரான ஒரு சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்க உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் கொண்டு வருவாங்க. யூ கேன் லிவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ யாருமே அந்த கன்ஃபியூஸ்டாக அந்த ஸ்டேஜில் இருக்காதீங்க. எகெயின் என்னோட எப்போது அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ், ப்ளீஸ் டூ யுவர் இன்னர் சைல்ட் ஹீலிங் அண்ட் டூ யுவர் இன்னர் ஒர்க். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், அசெண்ட். உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.